நீங்க ஆம்பளைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே அவங்களுக்கும் தெரியும். நீங்க அதை திருப்பி திருப்பி அதை அசப்டைன் பண்ண வேண்டியது. எல்லா பேரும் கொண்டாடிட்டு போயிட்டு ஆம்பளை ஆம்பளை அவங்களுக்கு தெரியாது. அது ஆம்பளை தான் ரொம்ப அந்த பொம்பளையை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி நம்பளப்படுத்தினீங்கன்னா அவன் ஒரு நிமிஷம் ஸ்மார்ட்டா யோசிச்சான்னா அதோட முடிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு கொண்டாடக்கூடிய நான் வந்து ராமாயணத்திலே அப்படின்னு வெங்காயம் குறைச்சலா இருக்குல்ல, மகாபாரதத்திலே கர்ணனை பற்றி டாக்டர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு அந்த அக்கா சொல்லு உப்பு குறைச்சலா இருக்கு. மகாபாரதத்திலே டைவர்ட் ஆகுது. எப்பவுமே யூ மேக் இட் ஏ பாயிண்ட். ஒன்று ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம், இல்லை ப்ரோக்ராம் டிலே ஆயிடுச்சு, அது எனக்கு புரியுது. ஏன்னா டீ டைம் தாண்டி போயிடுச்சு, 5 o'clock தான் டீ டைம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதலே அஜெண்டா அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருடைய பேச்சுக்கு பிறகு டீ கொடுக்கப்படும், அப்புறம் தீர்ப்பு சொல்லப்படும், அதுவும் தொய்வாகும். ஹலோ அப்படி அட்ஜஸ்ட் ஆச்சு ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சுட்டு நானும் டீ சாப்பிட்டேன். டாக்டர் மனைவி வந்து பிறர் அப்படிங்கிற லிஸ்ட்ல வரமாட்டான். நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது தான் மனைவி. நீ தாய், தகப்பன், மகன், மனைவி எல்லாம் பிறர் கிடையாது. நான் தான் என் புள்ள, என் புள்ளதான் நான், என் மனைவி தான் நான். நீயும் நானும் வேறல்ல. நீ எந்தன் கோயில், நீ எந்தன் கோயில், நான் அங்கு தீபம். அப்படித்தானே பாட்டு. அதனால அது பிறர் அல்ல, அதை விட்டுருங்க, அந்த பாயிண்ட் விட்டுருக்காரு. கொரோனா காலத்துல பிறர் செய்த உதவி இருக்கு இல்லையா, 100% நீங்க சொன்னது. ஏன்னா கொரோனா காலத்துல நானே செட்ரைட் பண்ண முடியாது. நீங்க டாக்டர்களை சொன்னீர்கள், நான் தூய்மை பணியாளர்களை கும்பிடுகிறேன். சுகாதார பணியாளர்கள் அவங்க எவ்வளவு வேலை பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க காலில் விழுந்து காலை கழுவி கும்பிட்டாங்க. அதனால அது கொரோனா பீரியட்ல பிறருடைய உழைப்பு அதிகம். இன்றைக்கு நாம உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் அந்த மருத்துவர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள், அவர்கள் எல்லாம் வணங்கத்தக்கவர்கள். அது ஒத்துக்கிறேன். விஞ்ஞானிகளுடைய அந்த மருத்துவ மருந்து, அதை ஊழல் இல்லாம சப்ளை பண்ண அரசியல்வாதி, அது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம அதுல கைய வச்சிருந்தாங்க, வைங்க கொரோனால சாக மாட்டாங்க, இவனால செத்துக்குவாங்க. அதெல்லாம் கரெக்ட். அப்புறம் அவர் சொன்ன சுருக்கமான தீர்ப்பு, அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒரு திருக்குறளை வச்சு தொடங்கினார் டாக்டர் உமாசங்கர். அது ஏன் ஒழுக்கம்ங்கிற திருக்குறளை இந்த தலைப்புக்கு எதுக்காக சொன்னார்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த திருக்குறள் பள்ளிக்கூடம், SHMV பள்ளிக்கூடம், எங்க நம்ம ஐயனாடா ஜானகிமால் காலேஜ், அங்க படிச்ச பயிரெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவான், என்ன சார் ஸ்கூலை விட மோசமா இருக்கு, இங்க நிக்காதுங்கிறாங்க, அங்க நிக்க சார். ஒரு சிகரெட் குடிக்கிறது தப்பா சார்? கேட்டான், ஒரு சிகரெட் குடிக்கிறது தப்பா சார்? இந்த பவுன்ராஜா சார் ஆள் அனுப்பிச்சு பாக்குறாரு சார். அவன் கடைக்கு போறான், அவன் பின்னாடியே போய் அவன் சிகரெட் குடிக்கிறானான்னு பாரு. என்ன தப்பு இருக்குது சார்? ஒரு தகப்பனுக்கு மகன் மேல் இருக்கிற அக்கறையை விட 10 மடங்கு அக்கறை அந்த கல்லூரி முதல்வருக்கு உண்டு. தப்பு ஒண்ணும் கிடையாது, தப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த வயசுல அது எரிச்சலா இருந்தது, சின்ன வயசுல. ஆனா இப்போ உங்களை மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச, அந்த கல்லூரியில படிச்ச நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறவங்களை நான் சந்திக்கிற போது எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? சார், அன்னைக்கு அவங்க அழுத்தம் தான், அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கம் தான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் சார்ன்றாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இப்ப அதை வச்சே தீர்ப்பு வரும். ஒழுக்கம் தனி மனிதன் சொத்தா, பிறர் சொத்தா? வேற பெருசால தீர்ப்புக்கு போனோம். ஒழுக்கம் என்னை பொறுத்ததா, பிறரை பொறுத்ததா? சரி, எங்க அப்பா எனக்கு திருநீர் பூசி, தம்பி சொல்றாரு, ரவி சொல்றாரு, சுய ஒழுக்கம் தானே.
ஏன் ஒழுக்கம் என்னை நம்பி தானே இருக்குது அப்படிங்கிறார். நான் ஒழுக்கமா இருக்கணும்னு தீர்மானிச்சா எதுக்கு எடுத்துட முடியும்? எங்க அப்பா எனக்கு சின்ன பையனா இருக்குல்ல திருநீர் பூசுறாரு, காலேஜில் படிச்சுட்டு இருக்கு திருநீர் பூசுறாரு, சாமி படத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட சொல்றாரு, நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நான் சொல்றா அப்படிங்கிறார். சொல்றேன். சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கோ காலேஜுக்கு போறதுக்கோ வெளியே வந்தோடனே ஒரு மலையாள பட போஸ்டர் ஒட்டிடும். சைக்கிள ஸ்டாண்ட் போட்டுட்டு சிவபெருமான் படத்தை 2 நிமிஷம் தான் பார்த்தேன். சில்க் சிமிதா படத்தை ஒரு 25 நிமிஷம் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்க. பாருங்க, என் தகப்பன் என்னை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்து ஒழுக்கத்தை போதிக்கிறான். இன்னும் கூட சொல்ல போனால் ஒழுக்கத்தை திணிக்கிறான். உங்கள் கல்லூரியில் திணித்ததை போல பள்ளிக்கூடத்தில் திணித்தல் தான் அது. ரெஜிமெண்டேஷன் இஸ் நாட் டிசிப்ளின். நீங்க மிலிட்டரியில சல்யூட்னா சல்யூட் தான், லெஃப்ட்னா லெஃப்ட் தான், ரைட்னா ரைட் தான், மாற்றி வைக்க கூடாது. ஏன் ஒரு நாள் நீங்க லெஃப்ட்னு சொல்லல நான் ரைட் வைக்க கூடாதாங்கலாம் கேட்கக்கூடாது. எங்க மிலிட்டரியில கேட்கக்கூடாது. லெஃப்ட்னா லெஃப்ட் தான், ரைட்னா ரைட் தான். அதுக்கு பேர் ரெஜிமெண்டேஷன். என் தகப்பன் என் மேல் ஒழுக்கத்தை திணிக்கிறான், நானும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்கிறேன். ஒழுக்கமாக இருந்தால்தான் என் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் வாசலுக்கு வந்தேன். ஆனா கண்ணி வைக்கிற நேரத்துல ஒரு போஸ்டர் என் தலைய கிறுக்க வைக்கிறது. செல்போன் சொன்னீங்கல்ல, இந்த செல்போனை எடுத்து இப்படி கையில வச்சுக்கிட்டு சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? இந்த செல்போனால் நல்லதா கெட்டதா? நல்லது. இது this is a necessary evil. This is a necessary evil. இது ஒரு தேவைப்படுகிற சைத்தான். இனிமேல் இந்த சைத்தான் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இப்ப நான் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இந்த செல்போனில் போட்டோ எடுக்கலாம், பணம் அனுப்பலாம், டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம், குறுஞ்செய்தி அனுப்பலாம். நீங்க சொன்னதுதான். ஆனால் இதே செல்போனில் அது இந்த டச் ஸ்கிரீன் வந்த பிறகு ஒரு விஷயத்தை டைப் பண்றதுக்கு செங்கல்வராயன் அப்படிங்கிற பேரு, SE அடுத்து என்ன அடிக்கணும், கை தவறி எக்ஸ் அடிச்சிருச்சுன்னு வைங்க, இப்ப பாயிண்ட் அதான் தீர்ப்பு. அதாவது இது இல்லாம நம்மால இருக்க முடியாது. ஆனா உங்க கட்சி தான், ஆனா அதுக்குள்ள எதையோ வச்சிருக்கலாம் பிறர். நான் வேணான்னு நினைச்சாலும் என் வீட்டு வாசலுக்குள்ள வந்து நிக்குது. டிவி அப்படித்தானே? ஒரு காலத்துல ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கணும்னா தலையில துண்டை போட்டுட்டு மறைச்சு ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கணும்னா போலீஸ்காரர் பார்த்துருவாரோ, மாமன் பார்த்துருவானோ, சித்தப்பன் பார்த்துருவானோ, தலையில துண்டை போட்டுக்கிட்டு போவானுங்க. இப்ப டிவியில தொண்ணூறு ரெக்கார்ட் டான்ஸ் தான், டங்குன்னு ஆடுதுங்க. ரஞ்சிதமேன்னு ஒண்ணு வருது, இந்த டிவியில நடிக்கிற பிள்ளைகளா சேர்ந்து ஐயா அதுக்கு பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுகளையும் அதுகளையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸ் தான். அப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் பிறர் என்னை கெடுத்து விடுறாங்க. அதான் நெகட்டிவ். நீங்க சொன்னது எல்லாமே, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். சரி, பிறர் கெடுத்தால் கெட்டு போவதற்கு நான் என்ன மடையலாம்? தீர்ப்பு. பிறர் கெடுத்தேன். இப்போ நான் டாஸ்மாக் சொன்னேன், டாஸ்மாக்கே வச்சு சொல்லுவேன். இந்த பக்கம் டாஸ்மாக் விற்கிறாங்க. அந்த அரசாங்கம் எப்படிலாம் ஸ்மார்ட்டா யோசிக்குது பாருங்களேன். 180 ml வாங்கினா ஒரே ஆளால குடிக்க முடியலையா? அதனால இன்னும் ஒரு ஆள் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்காங்க.
அதனால 90 ml பாக்கெட் போடலாமா அப்படின்னு அரசாங்கம் யோசிக்கணும். அதுக்கு அந்த துறை அமைச்சர் யோசிக்கிறார். 90 ml போட்டா அது ஃபீஸிபிளா, போடலாமா வேண்டாமா? இப்ப நான் என்ன சொல்றேன், இது கூட்டம் கூட்டமா போய் குடிக்கிறான்ல, அதுல எனக்கு ஒண்ணும் விளங்காது. டாஸ்மாக் வாசல் பூரா பைக்கா நிக்குது. டாஸ்மாக் வாசல்ல பைக்கா இருக்குதுன்னா அந்த பைக்ல வந்தவன் பூரா உள்ள போய் என்ன பண்ணுவான்? திருவாசகம் அப்படின்னா குடிக்கத்தானே செய்வான். குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு போறதுக்கு எதுல போவான்? எந்த பைக்ல வந்தாலும் அந்த பைக்ல தானே போவான். போகையில முடிச்சுக்கிறேன். எங்கே நிற்கும், எதுக்கே நின்று ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஃபைன். நாசமா போறவனே ஒண்ணு பைக்ல வந்து குடிக்க கூடாதுன்னு சட்டம் போடுது. உனக்கு குடிக்கிறவன் என்ன காமா, அப்ப நாங்க பைக்ல வராம குடிச்சிட்டு நடந்து போனா மட்டும் ஒழுங்கா போயிடுவோம். அப்பவும் சிக்கல். கடையை திறந்து வச்சிருக்கிறது பிறர், பைக்ல குடிச்சிட்டு போனா அரெஸ்ட் பண்றது பிறர். இதே டாஸ்மாக் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை, அது அரசாங்க கடை தான், ISI முத்திரையோட, சுத்தமான அரளி ஜூஸ். சுத்தமான அரளி ஜூஸ் குடித்த அடுத்த நிமிடம் சங்கு சத்தம். அரளி ஜூஸ் கடைக்கு பக்கத்திலேயே சங்கு விற்கப்படுகிறது. தேட முடியாது அந்த நேரத்தில். அது கேட்க இப்ப நான் கேட்கிறேன், நண்பர்களே, பிறர் விற்கிறார்கள் என்பதற்காக போய் 150 ml 90 ml குடிக்கிறீர்களே, இதுவும் அந்த பிறர் தான் விற்கிறான். இது அரளி ஜூஸ். அதே கவர்மெண்ட், நல்ல கவர்மெண்ட். இது ரகசியம் சார், இப்படிலாம் டிப்ஸ் கொடுக்காதீங்க சார், அரசாங்கம் செஞ்சாலும் இது நல்ல ஐடியாவா இருக்கு சார். அரசாங்கம் செஞ்சா நீ போய் குடிப்பியாங்கிறதான் என் கேள்வி. இதுதான் என்னோட தீர்ப்பு. அவன் விற்கிறாங்கிறதா நீ போய் பிஸ்கி பிராந்தி அப்படின்னு குடிக்கிறீங்க. அரளி ஜூஸ் குடிச்சா வித்தானா குடிப்பியா? ஏன் குடிக்க மாட்டேன்? உடனே செத்து போவ. அது அந்த அறிவில்லை உனக்கு. சொல்ல புரியுதா? டேய், இதை குடிச்சா உடனே செத்து போவன்னு தானே குடிக்க மாட்டேங்கிற. அது ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரல. அதனால திருவள்ளுவர் என்ன பண்ணார், அது சொல்லி முடிச்சிருந்தேன். ஒழுக்கம் விழுப்பம் தரணும், அதான் பாயிண்ட். அது உங்க பாயிண்ட் தான் தீர்ப்பே. திருவள்ளுவர் என்ன பண்ணார், கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் போடுறார். 133 அதிகாரத்துல ஒரு அதிகாரம் கல்லுண்ணாமை. கல் உண்ணாமை அப்படின்னா யாருக்கு சொல்ற? உண்ணாமை எனக்கு தானே சொல்ற. உனின் உண்க கல்லை, ஒரு திருக்குறள். சாப்பிடுன்னா சாப்பிடுற. தண்ணி அடிக்கணும்னு ஆசையா இருக்கா, தண்ணி அடிச்சுக்கோ. யார் சொல்ற? திருக்குறள். உனின் உண்க கல்லை, தண்ணி அடிக்கணும் அடிச்சுக்கடா. சுவாமி, என்ன நீங்க இவ்வளவு அறம் சொன்னவர்கள், இவ்வளவு நீதி சொன்னவர்கள், இவ்வளவு ஒழுக்கம் சொன்னவர்கள் குடிக்க சொல்லுகிறீர்களே? உனின் உண்க கல்லை சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான். அப்புறம் என்ன புரியுதா? தண்ணி அடிக்கணும்னா அடிச்சுக்கடா. ஆனா நல்லவன் பெரியவன் உன்னை பெருசா மதிக்க மாட்டான். ஊர்ல இருக்க நல்லவன் பெரியவன் உன்னைய மதிக்க மாட்டான். ஊர்ல இருக்க நல்லவன் பெரியவன் உன்னைய மதிக்க வேணாம்னு நீ நினைச்சேன்னா என்ன பண்ணிக்கோ, தண்ணி அடிச்சுக்கோ. உனின் உண்க கல்லை சான்றோரால் எண்ணப்பட வேண்டாம். புரியுதுங்களா? திருவள்ளுவர் காலத்திலே இருந்து கல் விற்கப்படுகிறது. இன்னைக்கு இல்ல, திருவள்ளுவர் காலத்திலிருந்து. அதனாலதானே கல் உண்ணாமைன்னு அதிகாரம் போட வேண்டியது.
கல்லுண்ணாவின் அதிகாரம் ஏன் வந்தது? கல் வித்திருக்கான், குடிச்சிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், குடிச்சிட்டு ரோட்ல கிடந்து கலாட்டா பண்ணியிருக்கான். அவ்வளவு திருவள்ளுவர் காலத்தில் நடந்திருக்கு. அதனால கல்லுண்ணாவின்னு ஒரு அதிகாரம் எழுத வேண்டியது. அப்பவும் திருவள்ளுவரை போன்ற ஞானிகள் கூட அரசாங்கத்தை பார்த்து கல்லை விற்காதீர்கள் என்று சொல்லவில்லை. அதனாலதான் இப்ப விற்கிறார்கள், திருவள்ளுவர் வழி நிற்கிறார்கள். அப்பவும் திருவள்ளுவர் யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? குடிக்காத, கல் உண்ணாமை, குடிக்காத தனி மனிதனுக்கு தான் சொல்றாரு. அப்ப நீங்க சொன்ன தீர்ப்பு, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தீர்ப்பு என்னன்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிர் பிறர் கையில் இருக்கிறதா உன் கையில் இருக்கிறதா? உயிரை விட அந்த திருக்குறளை நீங்க விளக்கமா பாருங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன் அந்த உயிரையும் ஒழுக்கத்தையும் ஒப்பிட்டாருன்னா, ஒழுக்கமும் உயிரும் ஒரு தடவை இழந்துட்டோம்னா திருப்பி கிடைக்காது. உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது, ஒழுக்கம் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. எங்கேயாவது சிவகாசியில ஒரு 45 வருஷம் ஒருத்தர் ஒழுக்கமா இருந்துட்டு ஒரு 46வது வருஷத்துல ஒரு 2 செகண்ட் தப்பு பண்ணாருன்னு வைங்க, 45 வருஷம் கட்டி காப்பாத்துற ஒழுக்கம் போச்சு. இல்ல நான் 45 வருஷம் ஒழுக்கமா தானே இருந்தேன், இப்பதான் அந்த புள்ள கையை பிடிச்சி எடுத்தேன், இது தப்பா? இதுக்கு பேரு தப்பு. புரியுதா என்ன சொல்றீங்களா? நீங்க 45 வருஷம் இல்ல 75 வருஷம் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ஒழுக்கம் ஒரு செகண்ட் ஒழுக்கம் கெட்டத்தனமா நடந்தீங்கன்னா அந்த ஒழுக்கம் போச்சு. அதை திருப்பி மறுபடியும் அந்த 75 வருஷம் கட்டி காப்பாத்தின ஒழுக்கத்தை மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. அதுபோல 60 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை உயிரை பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு செகண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. இது கூக்குரல் ஆலை கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், இதை இல்லை என்றால் அவன் விடுவானா? பாட்டுக்கா? அப்ப போனா கிடைக்காதது ஒண்ணு உயிர், போனா வராதது ஒண்ணு ஒழுக்கம். அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதினார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப ரெண்டு ஈக்குவல் தானே, உயிரும் போனா வராது, ஒழுக்கமும் போனா வராது. அப்ப திருக்குறள் எப்படி எழுதியிருக்கணும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரை போல் ஓம்பப்படும். இதுவும் போனா கிடைக்காது, இதுவும் போனாங்க. அப்ப உயிரை ஈக்குவல் ஆன் பார். ஆனா ஒரு உயிரை விட மேலாக ஒழுக்கம் ஓம்பப்பட வேண்டும். பாதுகாப்பு உயிரினும் உண்மை போட்டார். ஏன் உண்மை போட்டார் தெரியுமா? டாக்டர் வச்சுக்கிட்டே சொல்றேன், ஏன் உண்மை போட்டார் தெரியுமா? மருத்துவம் வளர 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 25ஆம் நூற்றாண்டில் 30ஆம் நூற்றாண்டில் ஒருவேளை போன உயிரை கூட திருப்பி கொண்டு வந்து விட முடியலாம். ஆனால் எந்த மருத்துவம் வளர்ந்தாலும் எந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும் போன ஒழுக்கத்தை திருப்பி கொண்டு வர முடியாது என்பதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட பெரிய விஷயம். இப்ப என்னோட தீர்ப்பு, ஒழுக்கம் என் கையிலா பிறர் கையிலா? நான் ஒழுக்கமா இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டா, நான் ஒழுக்கமா இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டாடே, ₹1,00,000 தர்றேன், ஒரு பொய் சொல்லு. ஹரிச்சந்திரன் தான் இல்லையா? எத்தனை தொந்தரவு, எத்தனை தொந்தரவு. மகனை பாம்பு தீண்டுது, சந்திரமதியை விற்க வேண்டிய நிலைமை வருது. ஹரிச்சந்திர ராஜா போய் சுடலைய சுடுகாட்டை காக்க வேண்டியிருது. ஒரு பொய் தானே கேட்டார் சொன்னானா? புரியுதானா என்ன சொல்ல முடியுங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன் தீர்மானிச்சுட்டா எவனாலையும் என்னை பொய் சொல்ல வைக்க முடியாது. என் உயிரை வேணா எடுக்கலாம், என்னை கொல்லலாம், நான் ஒழுக்கமா தான் இருப்பேன் அப்படின்னு நான் தீர்வு. நீங்க சொன்ன மகாபாரத கதையிலே நான் சொல்லி முடிக்கிறேன். கர்ணன் அதெல்லாம் நல்ல கதை சொன்னீங்கல்ல. அவரு கிருஷ்ணரோட சாரதி பேர் என்ன?
கர்ணனோட சாரதி, கிருஷ்ணனோட சாரதி பேர் என்ன? கரையில கிருஷ்ணருக்கு ஒரு சாரதி உண்டு, உத்தண்டவர். கிருஷ்ணருக்கு தேர் ஓட்டுற ஒரு ஆள் உண்டு, உத்தண்டவர். நீங்க சொன்னது போர்க்களத்துல. கிருஷ்ணர் தேர்ல போகல, அந்த தேரை ஓட்டுற ஒரு பேரு உத்தண்டவர், கிருஷ்ண சாரதி. கிருஷ்ணர் பார்த்த சாரதி, கிருஷ்ணர் பார்த்த சாரதி, உத்தண்டவர் கிருஷ்ண சாரதி. உத்தண்டவர் கேட்டார், கிருஷ்ணா இப்ப தீர்ப்பு பாரு, நீதான பாண்டவர்களுக்கு துணையாவே நிக்கிற, எல்லா இடத்துலயும் நீ இல்லாம இந்த யுத்தத்துல அவங்களால ஜெயிச்சே இருக்க முடியாது, நீ தானே நிக்கிற. இவ்வளவு பெரிய யுத்தத்தை ஏற்பாடு பண்ணி குருட்சேத்திரம் நடந்து இத்தனை உயிர்கள் அழிந்து தேவையா கிருஷ்ணா? நீ நினைச்சிருந்தா தர்மர் அந்த பகடையை உருட்டுனதுக்கு பதிலா நீ உருட்டி இருக்கலாம்ல. யார் கேட்கிற? உத்தண்டவர் கேட்கிற. துரியோதனனுக்கு சகுனி உருட்டினார்ல, துரியோதனனுக்கு விளையாட தெரியாது, சகுனி தானே விளையாண்டார். எப்படி துரியோதனனுக்கு சகுனி விளையாண்டாரோ அது மாதிரி தர்மனுக்காக நான் விளையாடுறேன்னு நீ போய் விளையாண்டுருக்கலாம்ல கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோன்னு கிருஷ்ணர் சொல்ற, இல்லப்பா நீ எனக்காக விளையாடுமாமான்னு சகுனிய துரியோதனன் கூப்பிட்டான், தர்ம என்னைய கூப்பிடலையே. கிருஷ்ணா நீ எனக்காக பகட உருட்டுன்னு தர்மன் என்ன கூப்பிடலையே. உன்னை உத்தண்டவர் கேட்கிறாரு, அப்போ நீ பகவான் பரம்பொருள் உன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாதான் உதவி செய்வியா? நீ ஏன் வந்து உதவி செய்யணும்ல? உன்னை கூப்பிட்டு கேட்டாதான் உதவி செய்வியா? நான் கூப்பிட்டு கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேன். இது வந்து கிருஷ்ணரோட பதில். கூப்பிட்டு கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேன், கூப்பிடாம கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேன். அப்ப அவர் சொன்ன பதில், பகவான் கிருஷ்ணன் சொன்ன பதில் இதுதான், நான் வெறும் சாட்சி பூதம், நான் வெறும் சாட்சி பூதம். உங்களுக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் உங்கள் கர்ம வினைப்படி நடக்கிறது. தர்மன் சூதாடுனா அது கர்ம வினை, தர்மன் தோத்தானா கர்ம வினை, பாஞ்சாலியை கொண்டு வந்து துகில் ஊதுதா கர்ம வினை. இது வந்து நான் சொல்லல, இப்ப நான் சொன்னா கேள்வி கேட்பாங்க, கர்மம்னா என்ன வினைனா என்னமா. அவன் இதை யார் இதை வந்து கிருஷ்ணர் சொன்னார்னு தள்ளிட முடியாது, புராண கதை இல்ல. திருவள்ளுவர் சொன்னார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்க. உங்களுக்கு பெருமை வந்துதா உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சிறுமை வந்துதா உங்களுடைய செயல்பாடு. இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல எல்லாரும், அது எல்லாரும் அந்த முத வரியை தான் சொல்லுவாங்க. அடுத்த வரி என்ன? அது சினிமா பாட்டு. அந்த வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுக்கறது இல்ல, உங்க கையில இருக்கு. இதை யார்? திருவள்ளுவர் சொல்றார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். புறநானூற்றுல சொல்றா தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கிருஷ்ணர் சொல்றார் எல்லாம் அவரவர் கர்ம வினைப்படி நடக்கிறது. சரி, தமிழ் இலக்கியத்திலேயே சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். வில்லியம் ஏ ஹென்லி அப்படின்னு ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருக்கலாம், இன்விக்டஸ் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அந்த இன்விக்டஸ், அப்ப இன்விக்டஸ்னா அன்கான்கர்ட், வெற்றி பெற முடியாது, அவனை யாராலும் வெற்றி பெற முடியாது. அதுல கடைசி 2 வரி, I am the captain of my soul, I am the master of my fate. இது எங்க வேலை நாட்கள். I am the captain of my soul, என் ஆன்மாவின் தலைவன் நான்.
ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட். என்னுடைய விதியின் நாயகன் நான். என் விதியை விளையாண்டுருச்சு, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஐ ஆம் த கேப்டன். என்னுடைய ஆன்மாவுக்கு நான் தான் தலைவர், என்னுடைய விதிக்கு நான் தான் நாயகன். யார் எழுதுறா? வில்லியம் ஹென்றி. ஆக பெரியோர்களே, ஒழுக்கம் என்பது தனி மனித விஷயமே ஒழிய சமுதாய விஷயம் இல்லை. நான் நினைத்தால் என் வாழ்க்கையை என்னால் தீர்மானிக்க முடியும். இப்படி தீர்ப்பு சொல்றேன். அப்போ என் வாழ்க்கையில் பிறருக்கு பங்கே இல்லையானா எல்லாருக்கும் பங்கு இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இந்த ஐயா சொன்னதையே சொல்லி கொடுங்க. காத்தீஸ்வரன் ஐயா என்ன சொன்னார்? வந்த உடனே பேச்சாளர் வெற்றி பெற்றால் என்ன காரணம்? இந்த பட்டிமன்றம் நடக்கிறதே ஒரு மேடை அமைத்து கொடுத்தது யார்? கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? கவனிச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்க. அந்த நேரத்தில் நான் கவனிக்கல சார். பட்டிமன்றம் மேடை அமைச்சு கொடுத்தா தானே, தானே மைக் வச்சா தானே, தானே புரியுதா? நானே எவ்வளவு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், எனக்கு ஒரு மேடை போட்டு சால்வை போட்டு யாராவது கூப்பிட்டா தானே நான் வந்து பேச முடியும். வேற ஒரு ஆள் கூப்பிட்டா தானே பேச முடியும். நான் என் வீட்டில் உட்காந்து பேச முடியுமா? என் அன்பு தந்தையார் அவர்களே, என் அருமை தாய் அவர்களே, என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியார் அவர்களே, இந்த மனைவியின் தலையில் கட்டிய மாமனார் அவர்களே, பேச முடியுமா? ஒரு மேடை வந்து சால்வை போட்டு மைக் வச்சு பிறர்தாங்க பேசணும். அப்போ ஒரு பேச்சாளன் பேசுவதற்கே பிறருடைய துணை தேவைப்படுகிறது. சொன்னீங்களா? சத்தியம் தானே? கைதட்டலும் தேவைப்படும். ஆடியன்ஸ்ல இருக்கிற நீங்கள்லாம் கைதட்டுற உற்சாகம் பேச்சுக்கு தேவைப்படுது. ரைட், ஓகே. தீர்ப்பு சொல்லுமா? பேசுறதுக்கு மேடை வேணும், பிறர் பேசுறதுக்கு மைக் வேணும், பிறர் பேசுறத கேட்டு கைதட்டுறதுக்கு ஆட்கள் வேணும், பிறர் பேசுறது யார்? மைக்கு, நல்ல மைக்கு, பேச்சாளன் சொல்ல போறான், ஆடியன்ஸ் கைதட்டுவாங்களா? மைக்கு, நல்ல மைக்கு, ஹால் ஏசி ஹால், நல்ல மேடை, விளக்கு வெளிச்சம், எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனால் பேச்சாளனுக்கு பேச்சு வரல, சொதப்புறம். கைதட்டுவாங்களா? திடீர்னு பார்த்தா 1000 பேர் இருந்த ஆட்கள், 1000 பேர் இருந்த கூட்டம் ஒரு 5 நிமிஷத்துல 200 பேர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேர் மட்டும் உட்கார்ந்துருப்பான். ஒரு மேடையில ஜம்கான வச்சவன், மைக் செட்டுக்காரன், ஒருத்தன் சுண்டல் நிற்கிறவன், 3 பேர் மட்டுமே இருக்கும். ஏன் காத்தீஸ்வரன் ஐயா சொன்ன பாயிண்டையும் டாக்டர் உமாசங்கர் சொன்ன பாயிண்டையும் வச்சுக்கிட்டு சொல்றேன். ஒழுக்கம் என்றாலும் சரி, பேச்சு என்றாலும் சரி, பேசுகிறவன் நன்றாக பேசினால்தான் அது பேச்சின் வெற்றியை ஒழிய மைக்கு நல்லா வேலை பார்த்ததுனால பேச்சு வெற்றி பெறாது. மைக் என்பது ஒரு கருவி. நீங்க நல்லா பேசினாதான் சபையில் இருக்கிறவங்க கைதட்டுவாங்க. நல்லா பேசினாதான். அப்போ உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது உங்களுடைய பேச்சே ஒழிய உங்களுக்கு கூடிய கூட்டம் அல்ல. நீங்க சரியா பேசலன்னா எப்படி கைதட்டுவாங்க? சூப்பரா தப்பு தப்பா பேசுறாரியா? ராமாயண பாட்டு சொல்லி நம்ம முன்னாள் முதலமைச்சர் சொன்னார்ல, சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், அதுலயே கம்பராமாயணம், கம்பராமாயணம்னு இல்ல, கம்பராமாயணம் அதை போய் சேக்கிழார் எழுதுனா அப்ப பெரிய புராணத்தை எழுதுறது யாரு? பெரிய பாவாங்க. பெரிய புராணத்தை எழுதிய என்னுடைய பெரிய அதுல பெரிய
புரியுதா? சொதப்புனா வெற்றி கிடைக்காதியா. அதனால் அப்ப பிறர் பங்கே இல்லையானா இருக்கு. இப்படி சொல்லி முடிக்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஆசிரியர். நீ சொன்ன பாயிண்ட், எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆசிரியர். பரீட்சை எழுதியது நான், படித்தது நான், வெற்றி பெற்றது நான், பதக்கம் வாங்கியது நான். ஒரு காலேஜ் டேல சூப்பரா சொல்லி கொடுத்தாருன்னா ஆசிரியரை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த இந்த தம்பிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மெடல் கொடுப்பாங்க. ஆனா சொல்லி கொடுக்க ஆசிரியர் வேணும். ஆனா தீர்மானம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இப்படி சொல்லுவோமா? பிள்ளையார் சொல்லி போடுறது பிறர், முற்றும் போடுறது நான். சரியா? நீங்க சொன்ன டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் பார்க்கறது டாக்டர் பிறர், மருந்து எழுதி கொடுக்கறது டாக்டர் பிறர், இன்னதை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது டாக்டர் பிறர். சாப்பிடாம இருக்க வேண்டியது புரியுதா? அவன் கிடக்கான் டாக்டர், அவன் லூசு போய, அவன் அல்சர் இருந்தா மட்டன் சாப்பிடக்கூடாது இருக்கு. ஆட்டுக்கெல்லாம் என்ன அல்சரா இருக்கு? மட்டன் சாப்பிட்டா மருந்து எழுதி கொடுத்ததோட டாக்டர் வேலை முடிஞ்சது. கரெக்டா மருந்தை சாப்பிட வேண்டியது யார்? இதை சாப்பிடாதுன்னு டாக்டர் சொல்றதோட அவர் வேலை முடிஞ்சது. சாப்பிடாம இருக்க வேண்டியது யார்? புரியுதா? எனக்கு தேவாரம் கொடுத்தான், திருவாசகம் கொடுத்தான் பிறர். தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிக்க வேண்டியது யார்? அனுசரிக்க வேண்டியது யார்? புரியுதா சார்? பிறருடைய பங்களிப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிறருடைய பங்களிப்பு இருக்கிறது. இப்படி சொல்லி முடிக்கிறேன். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. என் வாழ்க்கையை செவ்வனே நடத்துவதற்கு, என் வாழ்க்கையை செவ்வனே சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்கிறவர்கள் பிறர், தீர்மானம் செய்வது நான். பிறர் அல்லாமல் நான் இல்லை. நோ மேன் இஸ் an island. நீங்க சொன்னது 100% உண்மை. தனி மனிதன் தோப்பாகாது. நோ மேன் இஸ் an island. என் மனைவி மாத்திரை எடுத்து வச்சு நேரத்துக்கு போட்டுருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நேரத்துக்கு நான் தான் சாப்பிடணும். புரியுதுங்களா? ஆகவே அருமை நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தீர்ப்பு இதுதான். பிறருடைய உதவி. இப்படி சொல்லுவோமா? ஒரு ஏணி, ஆசிரியரை ஏணிங்கிறாங்க, ஆசிரியரை ஏணி அப்படிங்கிறாங்க, ஏற்றி விட்ட ஏணி அப்படிங்கிறாங்க. ஏணி ஒரு ஹைட்டு ஒரு 12 அடி வச்சுக்குவோம். ஒரு 12 அடி. அந்த ஏணி எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி விடும்? அந்த ஏணி 12 அடி தான் உயரும். அப்ப அதுல ஏறவன் எவ்வளவு தூரம் போக முடியும்? 12 அடி போகலாம். ஒருத்தன் அந்த ஏணி வழியா ஏறி, அந்த ஏணி வழியா ஏறி 18 அடி போனான்னு வைங்க. 12 அடி ஏணி ஏற்றி விட்டால் அடுத்து வெற்றி பெறுவதற்கான 6 அடியை அவன் தான் ஏற வேண்டும். உதாரணம் மகா வீரன் நெப்போலியன். அந்த நெப்போலியனுக்கு குதிரைக்கு 20 அடி தாண்டதான் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. 20 அடி தீர்ப்பு. கடைசி வரி குதிரையில போயிட்டு இருக்கான் நெப்போலியன். போற வழியில பெரிய ஆறு வருது. அந்த ஆறு 25 அடி இருக்கு. அவன் குதிரைக்கு எவ்வளவு பாயும்? 20 அடி தான் பாயும். 20 அடி, 20 அடியோ 250 அடியோ வச்சுக்க. 250 அடினா அதுக்கு மேல ஒரு 10 அடின்னு வச்சுக்கோங்களேன். 250 அடி பாயறதுக்கு குதிரையை பழகிருக்கான். ஆறு 260 அடி இருக்கு. டக் 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 போய் 260 அடி தாண்டிட்டான். கேட்டாங்க, 250 அடி தானே உங்க குதிரை தாண்டும்? நெப்போலியன் சொன்னான், ஆமா 250 அடி தான் குதிரை தாண்டிச்சு, மிச்சம் 10 அடிய குதிரையில இருந்து எம்பி நான் தாண்டினேன்னா. புரியுதுங்களா? ஆசிரியராகட்டும், மருத்துவராகட்டும், வேற யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் ஒரு வேணா இப்படி சொல்றேனே, எங்க அப்பா பஸ்ல தான் ஏற்றி விடுவாரு. நான் காலேஜ் ஐயனாடார் காலேஜில் வேலைக்கு சேர்ந்த புதுசுல எங்க அப்பா பஸ்ல ஏற்றி விடுவார், சிவகாசி பஸ்ல.
சிவகாசியில் வந்து இறங்க வேண்டியது யார்? நான் பாட்டில் கோயில் பட்டி நாகர்கோயிலில் போய் இறங்கி ஐயனாடார் காலேஜ் எங்க இருக்குன்னா நாகர்கோயிலில் பயணியர் குமாரசாமி காலேஜ் தான் இருக்கியா, ஐயனாடார் காலேஜ் இல்ல. அதனால உதவி செய்யத்தான் முடியுமே ஒழிய வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்களும் நானுமாகத்தான் இருக்க முடியும் என்பதால் அருமை பெரியோர்களே, நம்முடைய வாழ்க்கை பிறருடைய உதவியோடு நம் கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிறருடைய உதவியோடு நம் கையில் இருக்கிறது. இதுல என்ன ஒரு குறிப்பு சொல்லிடுறேன், பிறர் கையில் என்று தீர்ப்பளித்தால், நம் வாழ்க்கை பிறர் கையில் என்று தீர்ப்பளித்தால் எது முடங்கி போயிடும்? தன்னம்பிக்கை, சுய முயற்சி ரெண்டும் முடங்கி போயிடும். அது உங்களுக்கு விருப்பமா? அப்போ பிறர் கையிலே என்று பேசிய அந்த கட்சியின் சம்மதத்தோடு நம் கையிலே வாய்ப்புக்கு நன்றி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நினைவாக ஒரு ஷால் பரிசளிக்கிறோம். நகரசபா பிரபாகரன் கொடுப்பாங்க. டீ முடிச்சிருங்க, அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் ஆளுக்கு ஒரு ஆள் நின்றுக்கிட்டாங்கன்னா அப்படி வாய்ட்டா ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் கிட்ட இல்லை அது எல்லாத்துக்கும் கொடுக்கறதப்பா, கையில கொடுத்துருவாங்க. இது போட இதான் வசதியா இருக்கு. இது ஒண்ணு தானே ஒரு வெள்ளம் பட்டிமன்றமும் ரொம்ப நல்லாவே நடந்தது. ராமச்சந்திரன் சார் நம்ம கேட்க வேண்டாம், அவர் நல்ல சிறப்பு பேசாளர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உமாசங்கர், கலைவாணி, எஸ்கேபி, ரவீந்திரன், சுகந்தி அண்ட் தேன்மொழி, அவங்க 6 பேருக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் டைம்ல தான் கொடுத்து பேச சொன்னோம். முதல்ல ஓகேனாங்க, அப்புறம் இப்படினாங்க அப்படின்னாங்க, பட் கண்டிப்பா நீங்க தான் பேசுறீங்கன்னு ரெடி பண்ணிட்டாங்க. நான் எல்லாரையும் சொன்னது ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மட்டும் பேசுங்க போதுன்னு, ஆனா எல்லாருமே 5-6 பாயிண்ட் பேசி ஒரு அசத்தை அசத்திட்டாங்க. ஸோ இந்த பட்டிமன்றத்தோட வெற்றி வந்து எல்லாருடைய பங்கு இருக்கிறது. ஸோ அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். அதே மாதிரி கிட்பேக் சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். போன வாரம் வரைக்கும் கிட்பேக் வேண்டாம் தான் முடிவு பண்ணோம். கிட்பேக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணோம். ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் யாருக்கும் வரல. நான் இந்த இடத்துல தாமுவை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். தாமு தான் கண்டிப்பாக கிட்பேக் போட்டு தான் ஆகணும்.
ஏற்பாடு பண்ணு, நான் அதுக்குரிய வேலையை பார்க்குறேன்னு சொல்லி டக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் சந்திரமோகன் அண்ட் ஆனந்த் அவங்க 2 பேரும் ஸ்பான்சர்ஷிப் ஏற்பாடு பண்ணி இதை ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் கிட்பேக் போடுறோம், என்ன போடலாம் அப்படின்னு ஒன்று அது உடனே வேகமாக ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஐட்டம் வந்துருச்சு. இதில் ராஜ்மஹால் ஜெயாவோட கான்ட்ரிபியூஷன் அளப்பரியது. ஒரு பெரிய டிராவல் பேக் கொடுத்துருக்காங்க, துண்டு கொடுத்துருக்காங்க. லக்கி ரவி வந்து பார்த்தீங்கன்னா கலாபேரஸ் ரவி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சித்ரா வந்து வெள்ளைக்கட்டி கொடுத்துருக்காங்க. மீனாகுமாரி வந்து நிலக்கடலை உருண்டை கொடுத்துருக்காங்க. ரவி வந்து லட்டு அண்ட் மிக்சர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகமாக வந்துருச்சு. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் பண்ணுறோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முத்து டீ பாக்கெட் கொடுத்துருக்கான், அவனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவங்க கொடுத்த பேக் போக அடிஷனலாக ஒரு பேக் இருக்கு. ஸோ 2 பேக், 2வது கெட்டு வந்ததுனால 2 பேக். நல்லா கைதுங்க. ஸோ விரைவில் 25வது கெட்டு நடத்துறாங்க. 25 பேக் வந்துடும். அடுத்த வாட்டி 150 வருமியா? வெரி குட். அடுத்த வாட்டி 150 வருமியா? 69,800 69,800. போன வருஷம் அவங்க ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாங்க. போன வருஷம் 67,000, 69,800. வெரி குட். ஸோ வந்திருந்து சிறப்பு செய்த யார் பக்கத்தில் இருந்தாங்க, யார் பொறுப்பு சொன்னாங்கன்னா எல்லாருமே ஆர்வத்தை வந்ததுதான் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியான விஷயம். இப்போ லக்கி டிரா இருக்கு, ஆனா இப்ப பண்ணல, அது கடைசியா தான் பண்ண போறோம். கடைசியான எப்படா போக வேண்டாம், இருங்க, வாங்கிட்டு இங்கே இருங்க. எல்லா கையிலும் வந்துருச்சுன்னு உறுதி பண்ண பிறகு போகலாம். வீட்டுல நம்ம போக முடியாது. கொடுங்க கொடுங்க, போட்டோ கொடுங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு போட்டு குழப்பாங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஆனந்த் நீ 2 நான் வந்து அப்படியே ஓனா எடுத்துக்கோ. என்னைய ஒரு ஏதோ ஒரு குரூப்ல சேர்த்துட்டீங்க. எந்த குரூப்? எந்த போட்டோல இருக்க? கடைசியில மொத்தமா அடிக்கலாம். நீங்க டூல் டீல் ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கோங்க. பையன் வாங்கிக்கோங்க. 20 கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வாழ்க்கை நம்ம பேட்ச் வந்து சின்ன ஆசை, அடுத்த வருஷமும் இதே ஒன்று அடுத்த பேட்ச் இவெண்ட் எப்போ வைக்கிறோமோ இதே சந்தோஷத்தோட எல்லாத்தையும் இதே இடத்துல பார்க்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்மையான ஒரு தருணம். நம்ம நானே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி முதல் ப்ரோக்ராம் என்னால் வர முடியல. இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ரவிக்குமார் ப்ரெசென்ட் பண்ணி வர சொல்லி இப்போதான் ரவிக்குமார் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட எல்லாரும் அவங்க பிஸ்னஸ் ப்ராப்ளமோ இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்லை எந்த பிரச்சனையும் மறந்து ஒரு ஃபுல் டே எங்கேஜாக இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் ராமச்சந்திரன் சார் தீர்ப்பு சொல்ல வரைக்கும் ஃபுல் டே நம்மளை எங்கேஜ் பண்ணது சொன்னார். நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்து இது ஒன் ஆஃப் த ரிமெம்பரபிள் டே டெஃபினெட்லி நம்ம சொல்லணும். அதே மாதிரி நம்ம டீமில்
இவ்வளவு பெரிய ப்ரோக்ராமை சாதாரணமாக நடத்தி கொண்டு போய் கரை சேர்த்துருக்காங்க. அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ஒரு 5 வருஷம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு 3 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த ப்ரோக்ராமுக்கும் லெட் அஸ் மீட் ஹெல்தி அண்ட் வெல்தி. தேங்க்யூ. பாய். அனைவருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நானும் கனவு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 37 வருஷம் கழிச்சு என்னுடைய பழைய தோழர்களெல்லாம் பார்க்க நல்ல ஒரு வாய்ப்புக்கு வசதியா பண்ணி தந்த கிரீடியன் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஒவ்வொரு வருஷம் நடத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதாக வந்திருக்கு. அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்ஸ் நடத்த போதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய சஜஷன் நான் மற்ற குரூப்ல இருந்து பார்த்து சொல்றேன். இதே நாள நம்ம வந்து அட்டண்டன்ஸ் டே சொல்லி வைக்கிறாங்க. இதே மாதிரி குரூப்ஸ் அன்னைக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க அட்டண்டன்ஸ் போடலாம். அட்லீஸ்ட் டு ஷோ அவர் பிரசன்ஸ், டு ஷோ அவர் பிரசன்ஸ், we are here, we are with your group அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம். ஒரு நல்ல இதே நாளோட பண்ணலாம். கிரி வந்து சக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் இதே நாள்ல அட்டண்டன்ஸ் டே சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் நல்லா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா 2 வருஷத்தோட பண்ணலாம். இல்ல மற்றவங்களோட இதை பொறுத்து 3ஆவது வருஷத்துல நம்ம பண்ணலாம். டெஃபினெட்லி திஸ் ரியூனியன் ஹேஸ் டு கண்டினியூ ரெகுலர்லி without any kind of big gap. Thank you very much. இதுல வந்து இந்த சங்கமத்தை ஏற்படுத்திய இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவங்க இதை வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களாக கருவமைத்து வடிவமைத்து செயல்படுத்தியது வந்து மிகுந்த பாராட்டுக்குரியது. உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் அனைத்து நண்பர்களும் குறிப்பிடுவது போல் இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு 3 வருடம் அல்லது 2 வருடம் என்ன மாற்றிக்கொண்டு அடிக்கொடுக்க நான் சந்திச்சு உணர்வுகளையும் நம் உற்சாகத்தையும் பரிமாறும் போது கேட்டுக்கிறேன். அதனால ஏன்னா வயதாகும் போது நம்முடைய நிலைப்பாடுகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் உறுதி இல்லாம இருக்கு. அதனால நம்ம எவரி இயர் போடுறது பிராக்டிக்கலா சாத்தியப்படாட்டி கூட 2 வருடங்கள் சரியா வரும் நினைக்கிறேன். 3 வருடங்கள் கண்டிப்பா போடணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு 6 ஒரு 8 பேர் வரைக்கும் டுவெல்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் சொல்லப்பா. டுவெல்சி பேர் ஜிஎம் குரூப். டுவெல்சி ஜிஎம் குரூப். தாங்க முடியல சாமி. பேரை எழுதலையா? டுவெல்சி மட்டும் தான் எழுதிருக்கா. ஜிஎம் போட்டுருக்கா. இருக்கு எங்க ஆளை காணும். ஆளே இல்ல. ஆள் இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரி நாகராஜா வந்து வாங்கிக்கோ. இவங்களும் ஜவுளிக்கடா அவங்களும் முன்னாடி அக்கேஷன் தெரியணும். 2039 ரூபா பெருமானம். சரி இந்த vote of thanks இதுல கண்டிப்பா என்ன மறந்து நிறைய பேரை நான் விட்டுருவேன். அப்படி யாரும் விட்டுருந்தா ஃபர்ஸ்டே அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலா பிரபாகர் ஆஃபீஸில் வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல பேசிட்டு இருந்தோம். நான் தாமோதரன் பிரபாகரன் 3 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் பேசுறது வந்து எங்கள் பிபிஏ கெட்டுவதற்காக ஃபர்ஸ்ட் பேச போனோம். ஸோ அப்போ பேசிட்டு இருந்தப்போ ஸ்கூல் எப்போ நடந்துச்சு என்ன கேட்டப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்து போடுவோம்னு சொன்னோம். அப்புறம் ஆனந்த் பொன்ராஜ்ட்ட பேசினேன். கண்டிப்பாக ஆடி மாதம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ ஃபங்க்ஷன் எதுவும் இருக்காது, அட்டண்டன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஆகஸ்ட் 6 நண்பர்கள் தினம் அந்த டேட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். இமீடியட்டா பெல்லோட்டருக்கு அட்வான்ஸும் கொடுத்து இடத்த பிளாக் பண்ணியாச்சு. தென் அப்படியே ஸ்லோவாக தான் ஆக்சுவல் ஸ்லோவாக தான் பண்ணிச்சு. எங்கள் கமிட்டி டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தோம். ஸோ எப்பப்பெல்லாம் வரணுமோ அப்போல்லாம் மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா ரிஃபைன் பண்ணிட்டே வந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சு எல்லாருமே
ஒரு கிராண்ட் அக்கேஷன் ஆக்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து மீனாகுமாரி எனக்கு வந்து பயங்கர கோஆபரேஷன். லேடிஸ் சைடில் அத்தனை பேரும் ஆர்கனைஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்தது மீனாகுமாரி, அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகந்தி ஒரு பெரிய பேக் போன். அதாவது திடீர்னு ஒரு போன் வரும், இந்த வேலையை செய்யலையா, இதை போய் செய்ய போறீங்கன்னு ஒரு மிரட்டல், அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு அந்த வேலை முடியும். இல்ல அப்படி ஒரு ஆள் வேணும், ஒரு புஷ் பண்ற ஒரு ஆள் வேணும். கரெக்ட் வந்து சுகந்தி அண்ட் மீனாகுமாரியோட ஐடியா அது ஒரு கிராண்டா ஆயிடுச்சு, வெரி குட் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா போச்சு. அது மாதிரி ஃபுட்டு வந்து ஃபுல்லா பெல் ஹோட்டல் ஆர்கனைசிங் வந்து ஃபுல்லா பிரபாகர். ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாமே பெல் ஹோட்டல்னா பிரபாட்ட கான்டாக்ட் பண்ணா போதும், எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. தென் வென்யூ அரேஞ்ச்மெண்ட் சென்பர்கினி, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். போட்டோகிராஃபர் ஆஸ் யூஷுவல் நம்முடைய ராஜா அந்த டீமுக்கு என்னோட பெரிய நன்றி. போட்டோ அந்த வீடியோ அந்த சுட அத்தனை பேருக்கும் போட்டோ கொடுக்குற ஒரு பெரிய விஷயம். இது கண்டிப்பா ஒரு பெரிய கனவோட போய் காமிக்கலாம். வீட்டில் போய் காமிக்கும் போது பரவாயில்ல இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி they will feel happy. என்னதான் திட்டணும்னு நினைச்சாலும் இந்த போட்டோ பார்த்து ஆஃப் ஆயிடுவாங்க. இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்லி நினைச்சாலும் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமாயிரும். அது மாதிரி ஃபுட்டு சிறப்பாக ஏற்பாடு பண்ண பெல்லோட நன்றி. தென் கிட் பேக் ஸ்பான்சர் பண்ண ஜெயா அண்ட் அதுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ், ரவி கலாபேரஸ் ரவி அண்ட் முத்தையா, சம்சுலாரி, மீனாகுமாரி, வேற என்ன பாரு, சித்ரா வெள்ளக்கட்டி, முத்தையா டீ பேக் கொடுத்தாப்புல, உப்பு தினகரன் நேற்று நைட்டு 8 மணிக்கு பேர் பேசணும், உடனே ஏற்பாடு பண்ணி காலைல வந்துச்சு சுட அதுவும் தினகரன் நன்றி. வேற என்ன இருந்துச்சு கையை காமினா எனக்கு தெரியாது. ரவி ஸ்பான்சர் பண்ண இந்த உள்ள இருக்க லட்டோ மிச்சரும் ரவியோட ஸ்பான்சர். ஸோ ரவிக்கு நன்றி. நான் தெரிஞ்ச நேற்று 100 கிராமா படுத்து அடுத்து அதே மாதிரி இங்க வந்து காலையில கவுண்டர் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க சுகந்தி அண்ட் மீனாகுமாரி, அவங்க 2 பேருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அது மாதிரி உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்முடைய பழங்கால யாவற மாதிரி நம்ம யூஸ் பண்ண சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது ஒரு அருமையான ஐடியா. நேற்று நைட் யாரோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, சென்னையில இந்த மாதிரி ஒரு கடை இருக்கான், நீ பாத்துருக்கலாம்ல, நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட ஸ்வீட்லாம் இருந்துச்சுன்னாங்க. காலைல சர்ப்ரைஸ் டு சி வந்துருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க அத்தனை பேருக்கு நன்றி. வேற யாரும் தீப்பெட்டி நேற்று ரமேஷ் அதே நைட் 8:30 மணிக்கு தான் கேட்டேன், உடனே சரின்ட்டாப்ல. நான் 9 மணிக்கு கேட்டேன், 9 மணிக்கெலாம் முடியாது, 8 மணிக்கே கொடுத்துருவேன்னா. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக செஞ்சு கொடுத்தேன், அவனுக்கு நன்றி. இது போக அத்தனை பேர் வந்திருந்தீங்க, அது பெரிய விஷயம். அத்தனை பேருக்கு வேலை இருக்கும். ஸோ அதையெல்லாம் விட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபுல் டைமாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்த் ஸ்பான்சர் பண்றேன்னு இருக்கான், ஆனந்த் தானே. அதே மாதிரி இந்த கிட் பேக் ஆர்கனைசிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள ஏற்பாடு பண்ண பொன்ராஜன் டீமுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு பெரிய கையிலே கொடுக்கலாம். வேற யாரும் விட்டுட்டேன்னா என்னோட இன்டென்ஷன் கிடையாது. பேச்சு போட்டிங்கிறேன். ஒவ்வொரு டாபிக் கொடுத்து பேசணும்னு உடனே ஓகே சொன்னாங்க. உமாசங்கர், அம்பலத்தரசன், டாக்டர் அசோக், கலைவாணி அண்ட் சிதம்பரநாதன், அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றமும் ஏற்பாடு பண்ணோடனே இமீடியட்டா கேட்டோடனே எந்த மறுப்பு சொல்லலை. ஆனா எல்லாருமே ஜெயிச்ச டாபிக் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல இந்த டாபிக் ஆள் வேணும்னு சொன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணாங்க. அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷனோட இந்த 2வது கெட்டுகெதர் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எப்ப சந்திப்போம் தெரியாது, சந்திப்போம், ஆனா எப்ப என்று தெரியாது. சந்திப்போம், விரைவில் சந்திப்போம். அது எல்லாரோட ஆசையும் ஆசீர்வாதம் சப்போர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லலாம், ஒரு தேதி கூட சொல்லலாம். 3 years, 2023. ரொம்ப தூரமா இருக்கப்பா. சரி பேசி முடிவு பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஸ்பான்சர் பண்ண டொனேஷன்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. யார் என்ன ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் சொல்லல. சில பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க, சின்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. யாருமே நாங்கள் வேறுபடுத்தி எதுவுமே பார்க்கல. அத்தனை பேரோட சப்போர்ட்டும்
இதனால தான் கிட்டத்தட்ட 1.65 lakh சம்திங் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது அருணாச்சலம் எங்க பொறுப்பான கேஷியர், அவரை நம்பி 10 கோடி ரூபாய் கையில கொடுத்துடலாம். போன கெட்டுவதற்கு மீது 51,000 ரூபாய் இருந்துச்சு. அது என்ன கணக்கு பத்திரமா வச்சுட்டு ஒவ்வொருடையும் பேசும்போது என் 51,000 என் கையில இருக்கு, அதுக்கு என்ன செய்யன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாப்ல. கொஞ்சம் இது அடுத்த கெட்டுவதல் வரும்னு சொல்லியிருந்தோம். இன்னும் ஓரிரு நாள்ல கணக்கு பார்த்து சொல்லிடுவாப்ல. அனைமா மிச்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாத்துக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். ஓகே, வேற எது இருக்காங்க? ஓகே, வேற குறைகள் நிறைவுகள்? நம் அனைவரையும் இந்த இடத்திற்கு வரவேற்று நம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திய கிரி அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். Thank you all. See you next time.